வீடியோலயே விளம்பரம் பண்ற விஜய் அவர்களே, உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரல்னா நீங்க பாரிஸ் பக்கத்துல வரீங்களா, அந்த சென்ட்ரல் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நீங்க மறைமுகமா வந்து கூட்டணி வச்சு கள்ளக்காதல வச்சுட்டு இருக்கீங்களே பிஜேபி, அவங்க தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓட்டு ஐடி இல்லாம ஆன்லைன்ல அரசியல் பண்ற தற்கூரிகள் இருக்கீங்களே, உங்களுக்கு தான் சொல்றேன். இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி அரசு. நீங்க பிஜேபியோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபியை பத்தி இதை கொண்டு வந்தப்ப எதுவுமே பேசல. ஒரு மாநிலத்தின் முதல்வரையே திருட்டுத்தனமா மாத்திட்டாங்க. அதை கேள்வி கேட்ட ராகுல் காந்திக்காக பதில் கொடுக்கும் விதமா தான் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உங்க தற்கூரி தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு மட்டும் இந்த ஃபார்ம் போய் சேர்றது இல்லையா. உங்களுக்கு கொஞ்சம் நாச்சும் அறிவு இருக்கா? கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஸ்கூல் டீச்சரோ இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இவங்க தான் வந்து இதை கொடுக்குறாங்க. யாரு கையிலையும் கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அதை சைன் போட்டு வாங்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க எங்கேயோ போயிருப்பீங்களா? இதெல்லாம் தெரியாம தான் இன்னும் வந்து வீடியோவில் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. சிஎம் சார் எங்க மேல கை வைங்க. விஜய் சார் வெளியில வந்து பாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து அரசியல் பண்றீங்களே, அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு ஆகாது. பிஜேபியோட கள்ளக்காதல் வச்சிருக்கீங்களே, அங்க போய் கேளுங்க. நீங்க இதெல்லாம் பண்றது தப்பு. எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டட் பைத்தியக்காரன் ஆயிருக்காங்கல்ல, அவன்கிட்ட ஒழுங்கா சொல்லுங்க. டே, ஒழுங்கா வீடியோவை பார்த்து சோசியல் மீடியாவை பார்த்து ஒழுங்கா எழுதி கொடுங்கடா. நீங்க எழுதி கொடுங்கனாலும் என்னை வந்து அசிங்கமா திட்டுறானுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க சார் விஜய் சார்.